என் தங்கப்பிள்ளையே, சரியாக ஏகாதசியினுடைய இந்த இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நீரில் நீ குளித்து விட்டால் போதும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ தெய்வங்களை வணங்கியதற்கான ஒட்டுமொத்த பலன்களும் நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என்று உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எப்படி முடிந்தது என்று நினைத்து வருத்தப்படுவதும் சந்தோஷப்படுவதும் எப்பொழுதும் உனக்கு வாடிக்கையாகி விட்டதல்லவா? இரவு நேரம் வந்தவுடன் இதையே நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை அதை செய்யக்கூடாது என்று அம்மா சொல்லவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் உன் மனதில் அதிக சிந்தனையாக இருக்கும் பொழுது அது உன்னை அடுத்தது எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்திவிடும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்தது தானே, இனிமேல் அதை மாற்ற முடியாது. அதனால் இனி என்ன நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம் சிந்தனையாக இருக்க வேண்டும். காலம் காலமாக தெய்வத்தை ஒன்றே கதி என்று நம்பி அவர்களுக்கு பூஜைகளை எல்லாம் செய்து என்றாவது ஒரு நாள் நம்மை ஏறெடுத்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கை. அது இப்பொழுது உனக்கு நிறைவேறப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் கைகளில் வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த ஏகாதசியின் இரவில் என் கண்ணில் பட்ட என் குழந்தை, நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவாய். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நடக்க தொடங்க போகின்றது. எல்லையில்லா அன்பு கொண்டு எப்பொழுதும் வாழ்க்கையில் நமக்காக இருப்பது நம் தாயானவள் மட்டும்தான் என்று என்னை தேடி வருகின்ற நீ இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை நீ உணரப் போகின்றாய். நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை எப்படி அம்மா நான் தெரிந்து கொள்வது என்று கேட்கின்றாயா? நல்ல நேரம் வந்துவிட்டால் தாயானவளிடத்திலிருந்து இதுபோன்று உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உன் செவி வந்து சேரும். அம்மா இதையெல்லாம் உன் செவிகளில் நல்லபடியாக வந்து சேர்த்து விடுவேன். ஏனென்றால் இது எல்லோராலும் கேட்கவும் முடியாது, எல்லோராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன், இங்கு எல்லோரும் பார்க்கும்படிதானே இது இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எல்லோராலும் எப்படி இதை தெரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்றாயா? என் குழந்தையே, பாதி பேர் என்னை கண்டதுமே அம்மா தினமும் இதையே தான் சொல்கிறாள் என்று தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள். அதில் சில குழந்தைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை கேட்பார்கள். இது நமக்கு பழகிவிட்டது என்று சொல்லி வெளியேறி விடுவார்கள். இன்னும் சில குழந்தைகள் இன்னும் கொஞ்ச தூரம் கேட்பார்கள். மீதி இருக்கின்ற ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் நம் தாயானவள் நமக்கு எப்பொழுதும் நல்லதை சொல்வாள், அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு என் வாக்கினை முழுமையாக கேட்டு நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை முழுமையாக வாழ்க்கையில் செய்வார்கள். அப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டுமே அவர்களுக்கு மட்டும்தானே தன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது தெரிய வரும். அதனால்தான் அம்மா அத்தனை உறுதியாக சொல்கின்றேன், எல்லோராலும் இதை தெரிந்து கொள்ள முடியாது, எல்லோர் வாழ்க்கையிலும் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியாது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனைகள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. நமக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்று கூட உன்னால் சில தருணங்களில் உணர முடியவில்லை. நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நினைக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து துன்பங்கள் வந்து விடுகின்றது. இனியாவது இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி, ஏது நடக்கிறது நம்மை சுற்றி என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான்
உன் தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நிற்கும் பொழுது நமக்கு ஒருவரிடத்திலிருந்து ஒரு நல்ல வாக்கு கிடைக்கிறது என்றால் அதுதான் உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். இங்கு யாரும் நல்ல நிலைக்கு வருவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒருவருக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்றால் கூட இங்கு யாருக்கும் வாய் வருவதில்லை. நாம் சொல்லிவிட்டால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக எந்நேரமும் உன்னை தேடி வருகின்ற நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை அறிவதற்கு நீ முன்வர வேண்டும் அல்லவா? அப்படி வராத பட்சத்தில் உன் அம்மா நான் என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைக்கு நான் நல்லதைத்தான் சொல்ல முடியும். அதை செய்வது உன்னுடைய கடமை அல்லவா? அதிசயத்தை எல்லாம் நான் ஒருபொழுதும் நடத்த மாட்டேன். நான் நடத்துகின்ற அதிசயம் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய முயற்சியினால் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயமாக மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் அப்படி ஒரு அதிசயம் நடந்தால் மட்டும்தான் உன்னால் காலம் முழுவதும் அதை உன்னுடையதாக வைத்திருக்க முடியும். இல்லை என்றால் மாயமாக வந்தது போல அது மாயமாக சென்றுவிடும் என்பதனை மறந்து விடாதே. ஒருவரின் உழைப்பாலும் முயற்சியாலும் எதை பெறுகின்றார்களோ அது மட்டும்தான் அவர்களுக்கு நிலையானது என்பதனை நீ புரிந்து கொள். இல்லாத பட்சத்தில் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் அது நிலைக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். அம்மா சொல்வது போல நாளை இந்த நீரில் குளித்து விட்டால் மட்டும் நமக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால், இந்த நீரில் குளித்தால் அது நான் சொல்கின்ற சில நன்மைகளை உனக்குள் கொடுக்கும். அதை வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ செய்யக்கூடிய செயலை சரியாக செய்து விடுவாய். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள், நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்று எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர அது மட்டும் போதுமே என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கை இருக்கின்றதல்லவா? எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றதல்லவா? அதை என்னவென்று முதலில் நீ உணர வேண்டும். நீ இதையெல்லாம் உணர மறுப்பதனால்தான் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கே தெளிவாக தெரியாமல் போய்விடுகின்றது. உடனிருக்கின்றது துரோகிகளை நல்லவர்கள் என்றும், தள்ளி நின்று உதவி செய்கின்ற நல்லவர்களை எதிரி என்றும் நீ நினைக்கின்றாய். இப்படித்தான் இந்த வாழ்க்கை பாடம் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றதல்லவா? இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும். இதிலிருந்தெல்லாம் நீ தெளிந்து விட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னுடைய புரிதலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத வாழ்க்கை என்றுமே நரகமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொள். எந்த விஷயத்திற்குமே புரிதல் வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயத்திலும் உனக்கு நிச்சயமாக புரிதல் வேண்டும். நான் சொல்வதை மட்டும் செய்துவிட்டு எல்லாம் கிடைக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்க கூடாது. அது ஒருபொழுதும் உனக்கு நடக்காது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். உனக்கான உணர்வுகளை நான் தூண்டுகின்றேன். இது உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். நீ நினைத்தால் நிச்சயமாக இதில் வெற்றியை பெற முடியும். தயங்காமல் முன்னேறு, தயங்காமல் முயற்சி செய் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இதைத்தான் நான் சொல்வேனே தவிர எதையுமே கண்மூடித்தனமாக நம்ப உன்னை நான் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. உன்னை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு, உன்னுடைய உழைப்பை நம்பு. இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு கை கொடுக்கும் என்று நான் சொல்கின்றேன். நான் சொல்கின்ற பரிகாரங்கள் எதுவுமே உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் சார்ந்துதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். படுத்துறங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அது ஒரு பொழுதும் கை கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டும் என்று எப்பொழுதுமே வேண்டி நிற்கின்ற நமக்கு நல்லதை செய்யவும் தெரிய வேண்டும் அல்லவா? அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை
கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எனக்கு தெரியும் என் பிள்ளை, நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் தோற்றிருக்கின்றாய். எதையும் செய்யாமல் தோற்றால்தான் அதற்கு பெயர் தோல்வி. நீ முயற்சிகளை செய்து தோற்றதற்கு பெயர் தோல்வி கிடையாது. அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வெற்றியை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. நடப்பது அத்தனையும் உண்மை நன்மைக்கானது என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்று நான் உனக்கு தரக்கூடிய விஷயம், அதாவது இன்று நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமானது, என் பிள்ளையே, ஏகாதசியில் பெருமாளை வணங்கி இருக்கின்றாயல்லவா, அவரை நினைவு கூறும் விதமாக நாளைய விடியலில் நீ குளிக்கின்ற நீரில் 2 துளசி இலைகளை கசைக்கு பிழிந்து உள்ளே போட்டுவிடும். என் பிள்ளையே, அந்த சாறு அந்த நீரில் இறங்கட்டும். அதுபோல ஒரு சிறு துளி அளவு பச்சை கற்பூரமும், உன்னிடத்தில் ஜவ்வாது இருந்தால் ஒரு சிறு துளி அளவு ஜவ்வாதினையும் அந்த நீரில் கலந்து என் குழந்தை அந்த நீரில் நீ குளிக்க வேண்டும். இப்படி நீ செய்யும் பொழுது முதலில் உனக்குள் என்ன மாற்றம் உருவாகும் தெரியுமா? உனக்குள் சுறுசுறுப்பு வந்துவிடும். நாம் சோர்ந்து கிடந்திருந்தாலும், மனதில் தேவையில்லாத எண்ணங்களை தேக்கி வைத்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகிறது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும். அப்படி உனக்குள் உருவாக போகின்ற இந்த எண்ணங்களை கொண்டு என் பிள்ளை, நல்லபடியாக நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகின்றாய். இனி எல்லாமும் நமக்கு வெற்றிதான். எங்கும் தயங்கக்கூடாது, எந்த இடத்திலும் தேங்கிவிடக்கூடாது என்கின்ற உணர்வை இது உனக்குள் உருவாக்கும். அது அடுத்த நிலையை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அல்லவா, அதுதான் உன்னுடைய வெற்றி. நீயே சோர்ந்து நிற்க நினைத்தாலும் கூட உன்னுடைய உடல் உன்னை சோர்ந்திருக்க விடாது. நீ குளித்த இந்த நீர் உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்த நிலையை நோக்கி நடக்கச் சொல்லும். நீ படுக்க நினைத்தாலும் கூட உன்னை படுக்க விடாமல் சுறுசுறுப்பாக உன்னை இயங்கச் செய்யும். நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நாம் நினைத்த வெற்றியை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்கின்ற நிலையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்றால் என்றுமே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வசமாகும். இன்று என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக நாளைய விடியல் ஒரு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக மட்டும்தான் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த அதிர்ஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் நினைத்தால் பெற்றுக்கொள்ளலாம். உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதிற்குள் சோர்வு தோன்றுகின்றதோ, இன்று நாம் எப்படி இதை கடந்து செல்ல போகிறோமோ என்ற எண்ணம் தோன்றுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த நீரில் நீ நிச்சயமாக குளித்துப்பார். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற சோர்வெல்லாம் நீங்கி உனக்குள் தானாகவே ஒரு சுறுசுறுப்பு வந்துவிடும். உனக்குள் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை உன் மனதே உன்னிடத்தில் சொல்லும். இன்று எதை தொடங்கினாலும் அது அத்தனை வாசனையாகவும் உனக்குள் நேர்மறையான எண்ணங்களோடும் தொடங்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, நான் சொன்ன வார்த்தைகள் சத்தியம். என் பிள்ளை, என்னை நம்புவாயானால் அதை நீ நிச்சயமாக செய்து பார். இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என்றும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். எதுவுமே நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நடக்கப் போகின்ற நேரங்களையும் எதிர்நோக்குகின்ற விஷயங்களையும் நல்லபடியாக அனுபவிக்க என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இனி என்றுமே உனக்கு நல்ல நேரம்தான். என்னை தொட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நேரம்தான் என்பதனை புரிந்து கொள்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.